அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டார்கெட் 110+ அப்படின்ற பேரில். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் பொருளாதாரம் டாப்பிக்லேருந்து 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்களில் லாஸ்ட் இயரில் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 3-4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரே கொஷின் பேப்பர்லேயே. சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா அந்த ஆன்லைன் சிபிடி மோடில் நடந்தது எக்ஸாமு. அதில் ஒரே கொஷின் பேப்பரில் 3-4 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா கேட்டிருக்காங்க இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து மட்டும். ஸோ இது கூடயே பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 மினி டெஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து கம்பராமாயணம், இன்னொன்று வந்து பண்ணாக்கா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து சொலானேசி ஃபேமிலி. அதோடைய வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அது அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே 5 ஆண்டு திட்டங்கள், இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இயற்கை வளங்களை தான் யூஸ் பண்ணணும், ஆனால் இவ்வளோ இலக்கை அடையணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவோம். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து தருவிக்கப்பட்டது. ஸோ கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னாக்கா ரஷ்யாவிடமிருந்து. அதாவது முன்னாள் சோவியத் ரஷ்யா, USSR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா இதுவரை இந்தியா 12 5ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. இது வரைக்கும் எத்தனை 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. 12ஆம் 5ஆண்டு திட்டமே 2012 to 17 இறுதியான 5ஆண்டு திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தம் வந்து பண்ணாக்கா 12 5ஆண்டு திட்டங்கள் இது பண்ணியிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க. இதில் 12வது 5ஆண்டு திட்டத்துடைய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2012 to 2017. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். ஸோ இதுதான் கடைசியான 5ஆண்டு திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. அப்போது 5ஆண்டு திட்டத்துக்கு மாற்றாக எதை கொண்டு வந்திருக்காங்க? ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. 5ஆண்டு திட்டத்துக்கு மாற்றாக எதை கொண்டு வந்திருக்காங்கன்னா நிதி ஆயோக். அப்போ நிதி ஆயோக்குடைய ஃபுல் ஃபார்ம் இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுதான் அதோடைய அப்ரிவேஷன். அடுத்து முதல் 5ஆண்டு திட்டம். ஸோ இந்த முதல் 5ஆண்டு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஆர்ரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஸோ எந்த 5ஆண்டு திட்டம் ஆர்ரோட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஸோ இப்படி கொஷின் கேட்பாங்க. இதனுடைய முதன்மை நோக்கத்தை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கொஷின். நாட்டின் வேளாண்மை முன்னேற்றமாகும். முதல் 5ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நாட்டுடைய வேளாண்மை முன்னேற்றம் தான். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. ஸோ இலக்கு வந்து பண்ணாக்கா ஒரு இலக்கு வைக்கிறாங்க, ஆனால் அதை விட அதிகமான சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ரோட் டாமர் மாடல் தான். அதுதான் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். எந்த இயர் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தில் எந்த இயர்னு கேட்பாங்க, என்ன மாடல்னு கேட்பாங்க, இதோடைய முதன்மை நோக்கம் என்ன? ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா கொஷின் வரும். அடுத்து 2வது 5ஆண்டு திட்டம். இதோடைய காலம் 1956 to 61. 56 to 61. இத்திட்டம் பேராசிரியர் PC மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னா மஹலனோபிஸ். இதுவும் கொஷின் கேட்பாங்க. இதோடைய காலம் கேட்பாங்க, இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதோடைய முதன்மை நோக்கம் இதையும் கேட்பாங்க. தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். முன்னாடி சொன்னது விவசாயம், இது வந்து பண்ணாக்கா தொழில். இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அடுத்து
மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதோடைய காலம் 1961 டு 66. இத்திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. இத்திட்டத்துக்கு பேர் வந்து என்னங்க காட்கில் திட்டம். இதுவும் கொஷின் கேட்பாங்க. இதோடைய காலம் இதோடைய திட்டத்துக்கு இன்னொரு பேர். இதோடைய முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதார மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தல். சுதந்திரமான பொருளாதார மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தல் இதோடைய முதன்மை நோக்கம். அடுத்து சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6 அடைய இயலவில்லை. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா, எதன் காரணமாக மூன்றாவது திட்டம் ஐந்தாண்டு திட்டம் வந்து வேணால் இலக்கை அடைய முடியவில்லை அப்படின்னாக்கா இந்திய சீன போர் தான் வந்து வேணாக்கா அதுக்கு காரணமானது. அடுத்து 1966 டு 69. ஸோ இதுவும் இது நிறைய முறை கொஷின் கேட்டிருக்காங்க. திட்ட விடுமுறை காலம். ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து வேணாக்கா இன்னொரு வீடியோ நாளைக்கு இதிலிருந்து கொஷின் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வேணாக்கா தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். திட்ட விடுமுறை காலம் 1966 டு 69. இந்தியா பாகிஸ்தான் போரும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியுமே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். ஏன் வந்து இப்போ இந்த திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு வந்தது அப்படின்னாக்கா இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வந்தது. எந்த டைமில்? இந்த 1966 டு 69. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து இப்போ எதிர்பார்த்த வெற்றி பெற முடியல. அதனால வந்து இப்போ இந்த திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதில் எந்த பிளானுமே அனௌன்ஸ் பண்ணல. இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்சார் துறைகளுக்குள்ளும் தொழில் துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த காலகட்டத்தில் எதை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓராண்டு திட்டங்கள் உருவாக்குறாங்க. அப்போ ஓராண்டு திட்டங்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1966 டு 69. ஸோ அதுக்கு தான் திட்ட விடுமுறை காலம்னு பேர், ஓராண்டு திட்டம் அப்படின்னும் பேர். அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 1969 டு 1974. இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள். இதுக்கு வந்து 2 முக்கிய நோக்கம் இருக்குது. ஒன்று நிலையான வளர்ச்சி, இன்னொன்று தற்சார்பு நிலையை அடைதல். நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும் இதுதான் இதோடைய 2 முக்கிய நோக்கம். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. அப்போ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி அடையுது. ஏன் அப்படின்னாக்கா இந்திய சீன போர் காரணம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் விடுமுறைன்னு ஒன்று இருந்தது. அப்புறம் 4வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகலை. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் எந்த இயர்னா 1974 டு 79. 1974 டு 79. இங்கே இந்த இயரை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, இல்லை நோக்கத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க, அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மாடல் நேம் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில்துறை, சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்கன்னா வேளாண் தொழில்துறைக்கும் சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4 விட அதிகமாக 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. அப்போ 3வது 4வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி வெற்றி பெறுகிறது. இத்திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஐந்தாண்டு திட்டம் தான். ஆனால் அது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இதை கைவிட்டுறாங்க. இதை யார் வந்து பண்ணாக்கா முன்வரைவு கொடுத்தது, இந்த திட்டத்துக்கான முன்வரைவு யார் கொடுத்தாங்கன்னா டிபி தார் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பண்ணாக்கா இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கான அந்த முன்வரைவு மாதிரியை கொடுத்தது யார்? டிபி தார். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து சுழல் திட்டம் 1978 டு 79ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. 1978 டு 79 அந்த கைவிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு இயருக்கு மட்டும் சுழல் திட்டம். இதுவும் கொஷின் கேட்பாங்க. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. ஐந்தாண்டு திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, நீக்கிடுறாங்க 4வது வருஷத்துலேயே. அதான் 4 வருஷம் முடிஞ்ச உடனே. அப்போ லாஸ்ட்டாக ஒரு வருஷம் இருக்குது, அதுக்கு சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க.
அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம். இதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1980 டு 85. 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 85. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ஆகும். வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியமாகும். அந்த 6வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய லட்சியம் என்ன அப்படின்னாக்கா வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கரிபி அட்டோ, இதுக்கு இன்னொரு பேர் கரிபி அட்டோ, இங்கிலீஷில் வந்து கரிபி அட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2, ஆனால் 5.7 வளர்ச்சி சதவீதம் எட்டப்பட்டது. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 டு 90. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இத்திட்டத்துடைய நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. அப்போது முதல் முறையாக பொதுத்துறைக்கும் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்க, அந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பண்ணாக்கா பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதுதான் வந்து பண்ணாக்கா தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0, ஆனால் 6.0 வளர்ச்சி காணப்பட்டது. அடுத்து திரும்பவும் வந்து பண்ணாக்கா ஆண்டு திட்டங்கள். மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990 டு 91, 91 டு 92ஆம் ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ ஓராண்டு திட்டங்களே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு முறை, இப்போ ஒரு முறை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1990லேருந்து 91 வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு திட்டமும், 91லேருந்து 92 வரைக்கும் 2வது ஐந்தாண்டு திட்டமும் வைக்கிறாங்க. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம். இதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1992 டு 1997. இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அப்போ எதுக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கிறாங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன், இது மூணுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது 1992, 97 8ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை, புது நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து பண்ணாக்க கொடுக்குறாங்க. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6, ஆனால் 6.8% ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது. இதுவும் சக்ஸஸ் ஆன ஒரு மாடல் தான் 8வது. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 டு 2002. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. இத்திட்ட கால இலக்கான 7% வளர்ச்சியை எட்டப்படவில்லை. இந்தியா பொருளாதாரம் 5.6 வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. அப்போ இது வந்து பார்த்தாக்கா ஃபெயிலியர். அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 டு 2007. இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. அப்போ வந்து பாருங்க, எந்த ஐந்தாண்டு திட்டம் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது அப்படின்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. அப்போ எத்தனை சதவீதம் வறுமையை ஒழிக்கும் குறிக்கோளாக கொண்டு இருந்துச்சு அப்படின்னா 15%. அப்போ 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0, ஆனால் 7.2 மட்டுமே எட்டப்பட்டது.
அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம். இதன் முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதுவும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதோடைய காலமும் பார்த்துங்க 2007 to 2012. ஸோ முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சியாகும். இதன் வளர்ச்சி இலக்கு 8.1%, ஆனால் 7.9% மட்டுமே எட்டப்பட்டது. அடுத்து லாஸ்ட் வந்து பண்ணாக்கா 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 to 17. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா வேறு ஒரு மாடல், அதாவது நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அப்போ இதோடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகும். பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் வந்து பண்ணாக்கா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே 11வது ஐந்தாண்டு திட்டம், அப்போ 11வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதோடைய நோக்கம் வந்து பண்ணாக்கா விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய வளர்ச்சி. இங்கே வந்து பண்ணாக்கா விரைவான, அதிகமாக, உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. ஸோ இங்கே நிலையான இல்லை, இங்கே நிலையான இருக்குது. அப்போ நிலையான அப்படின்னு வந்தால் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம், நிலையான ஒரு வேர்டு இல்லைன்னாக்கா அது 11வது ஐந்தாண்டு திட்டம். இது ரெண்டுத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கொஷின் கேட்பாங்க. இதன் வளர்ச்சி இலக்கு 8%. அடுத்து பாருங்கள், நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மூலிமா அதிகமான முன்னேற்றம் இருக்குது. பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. அதாவது வந்து பண்ணாக்கா வளங்கள் குறைவாக இருக்குது, ஆனால் அந்த வளங்களை பயன்படுத்தி நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறாங்கனாக்கா இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வச்சு சொல்கிறாங்க. இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். அப்போ இது கண்டிப்பாக நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு முறை சொல்லிட்டேன், இந்திய அரசு ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை எந்த நாடிடம் இருந்து பெற்றது அப்படின்னாக்கா சோவியத் ரஷ்யா. ஸோ அடுத்து பாருங்கள், இதோட அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு என்பது மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பை 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது நிதி ஆயோக் என்பதற்கு மாற்றாக, திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015 ஜனவரி 1 ஏற்படுத்துகிறாங்க. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும். அப்போ நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களை, கொள்கைகளை கண்காணிக்கும் அறிவு மையமாகும். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவை தரும். இது சிறந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்பாங்க, திட்டக்குழுக்கு மாற்றாக எதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போ வந்து பண்ணாக்கா ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இவ்வளோதான் இதில் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா ஐந்தாண்டு திட்டங்கள் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை தரவா படிச்சுங்க. இதிலிருந்து நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.